செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்று முன்தினம் கடந்த ஒரு வாரங்களாக தொடர்ச்சியாக செவ்வந்தி விவகாரம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனோடு தொடர்பான கைது நடவடிக்கைகள் தொடர்பிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று நடைபெற்றது என்பதை பலர் ஞாபகத்தில் இருந்தாலும் கூட இப்போது எல்லோரும் செவ்வந்தி விவகாரத்தை கவனித்துக் கொள்வார்கள், அல்லது செவ்வந்தி விவகாரம் தான் ஊடகங்களில் பிரதானமாக பேசப்படுகின்றது என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களில் இருந்து சற்று எம்மவர்கள் பலர் விலகி இருப்பது போன்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் அவ்வாறல்ல. புலனாய்வு கட்டமைப்பில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சில நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களும் பிள்ளையானவர்களும் ஒருவராக இருக்கின்றார். பிள்ளையான் நாட்டை விட்டு தப்பியோடும் பிள்ளையானின் சகாக்கள், தப்பியோடுகின்ற பலர் கனடா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். யாரும் ஐரோப்பிய தேசத்தை நோக்கி நகரவில்லை. நாட்டை விட்டு தப்பியோடுகின்றவர்கள் பட்டியலில் பார்த்தீர்கள் என்றால் பவித்திரன், நிரோ, புலனாய்வு பிரிவில் கலீலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்பாளராக இருந்த நிப்ராஸ் போன்றவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு தப்பியோடி விட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்களும் அங்கிருக்கக்கூடிய சில தரவுகளும் கூறி நிற்கின்றன. பிள்ளையானோடு மிக நெருக்கமான பலர் இப்போது வெளியேறி இருக்கின்றார்கள். நிப்ராஸ் என்பவர் சுரேஷ் சாலவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் ஒரு தொடர்பாளராக இருந்ததாக சில இடங்களிலே ஆசாத் மௌலானா அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நிப்ராஸ் என்பவர் கலீல் அவர்களின் ஒன்றுவிட்ட தம்பி முறை உறவானவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இவர் இராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் ரவீந்திரநாத் விவகாரத்தில் தொடர்பாளராக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் குறிப்பாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பின்னர் தற்போது அதன் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அவர் இடமிருந்து பல தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதற்கிடையில் பிள்ளையான் அனைத்து செயற்பாடுகளிலும் பங்காளராக இருந்த முக்கியமான பலர் நாட்டை விட்டு தப்பியோடி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் என்று கூறி பிரதேசவாதத்தை மூலதனமாக பயன்படுத்தி அரசியலில் வளர்ந்தவர்கள் அல்லது அரசியலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய சிலர் பிள்ளையானுக்கும் தொடர்பில்லை, டிஎம்பிபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்கு கட்சிக்கும் தொடர்பில்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தனியாக கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு அரசியல் பிரவேசத்தை ஆரம்பிக்க இருப்பதாக புலனாய்வு துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இது எப்படி கிடைத்திருக்கின்றது என்றால், வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையானை அவருடைய உறவினர்கள் ஒருவர் அல்லது இருவர் சென்று சட்டத்திறனிகளூடாக சந்தித்து வருகின்ற போது பரிமாறப்பட்டு வந்த தகவலின் அடிப்படையில் ஒருவேளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி டிஎம்பிபி கட்சி தடை செய்யப்பட்டால் அடுத்த கட்டத்தில் பிள்ளையானை காப்பாற்றுவதற்கு அல்லது பிள்ளையானை வளர்ப்பதற்கு ஆதாயமாக அவர்களோடு இருந்து பிள்ளையானால் வளர்ந்தவர்கள், வளர்க்கப்பட்டவர்கள் அல்லது எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் தங்களை தாங்களே வளர்த்து கொண்டவர்கள் இப்போது ஒரு புதிய தோற்றத்தை ஆரம்பித்து புதிய பரிணாமத்தில் கிழக்குக்கான ஒரு அரசியல் என்கின்ற ஒரு அரசியல் திறவுகோலை ஆரம்பிப்பதற்கான ரகசிய கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அரச புலனாய்வு துறைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் பிள்ளையானின் கட்சி ஒருவேளை தடை செய்யப்பட்டால் அதன் பின்னர் சிறையில் பிள்ளையான் இருக்கின்ற போது அவருடைய சகாக்களும் அவரோடு தொடர்பானவர்களுக்குமான ஒரு அரசியல் அரங்கம் அல்லது அரசியல் மேடை தேவை. அதற்காக ஒரு புதிய பெயரை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனையும் அவர்கள் மோப்பமிட்டிருக்கின்றார்கள். உங்களுடைய சிந்தனை புரிகிறது. நிப்ராஸ் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அவர் யார்? இவரிடம் இருக்கக்கூடிய மேலதிக தகவல் என்னவென்று அவற்றை நாங்கள் கூறுகின்றோம். அதற்கு முன்னதாக இந்த பிள்ளையான் விவகாரத்திலே பல ஒப்பந்தங்களோடு தொடர்பானவர்கள், ஒப்பந்த வேலைதாரர்கள் பலர் தொடர்புபட்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி மட்டும், குறிப்பாக மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் கான்கிரீட் வீதிகள் அமைக்கப்பட்டன. இந்த வீதி அமைப்பதில் கூட பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த மோசடிகளில் கட்சியில் இருக்கக்கூடிய பலர் தங்களுடைய பிரதேசங்களுக்கான வீதிகளை எடுத்து ஒப்பந்தக்காரர்களிடம் 10 வீதம், 12 வீதம், 17 வீதம் வரைக்கும் அவர்கள் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து பணம் பெற்றிருக்கின்றார்கள். ஒப்பந்ததாரர்களும் தாராளமாக கொடுத்திருக்கின்றார்கள். இதில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை நேரடியாக சில ஊழியர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஊழியர்கள் என்று கூறினால் பொறுப்பான அதிகாரிகள். அந்த விடயமும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இப்போது தங்களை தாங்களே வெள்ளையடித்துக் கொள்வதற்காக ஒரு அரசியல் பிரவேசத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். இதுவும் பிள்ளையானின் ஆலோசனை என்றுதான்
அரச புலனாய்வு துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய ஒரு சிலருடைய பெயர்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சில காரியங்கள் முடியும் வரைக்கும் அந்த பெயர்கள் நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஒருவேளை அரச புலனாய்வு துறையினருடைய நடவடிக்கைகள் முடிந்த பின்னர் அந்த பெயர்களை வெளிப்படுத்தலாம் என்று நம்புகிறோம். பிள்ளையான் ஜோசப் பர்ராசிங்கம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது இராணுவ புலனாய்வு தலைமையத்தின் மூத்த அதிகாரி ஷாலேவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்பாடல் தீவிரமானது. அதற்கு முன்னர் தொடர்பு இருந்தது, இதன் பின்னர் தீவிரமாகின்றது. இணைப்பாளராக இதற்கிடையில் இணைப்பாளராக செயற்பட்டவர் மிக முக்கியமான புள்ளிதான் நிப்ராஸ். குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இவர்களுக்கிடையில் இணைப்பாளராக அல்லது தகவல்களை காவுகின்றவராக இந்த நிப்ராஸ் செயற்பட்டிருக்கின்றார். பிள்ளையானுடன் கூடவே கைது செய்யப்பட்டு, பிள்ளையான் கைது செய்யப்பட்ட அதே ஏக காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் அல்லது ஒரு அதிகாரியாக இருந்த கலீல் என்பவரின் தம்பி முறையானவர் தான் இந்த நிப்ராஸ் என்பவர். பல்வேறு ரகசிய தொடர்பாளர்களின் சாட்சியமாக குறிப்பிட்ட நிப்ராஸ் அவர்கள் இருக்கின்றார். கடந்த காலங்களில் பிள்ளையான் தரப்பால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறுபட்ட கடத்தல்கள் மற்றும் படுகொலைகள் பற்றிய மேலதிக தகவல்களையும் சாட்சியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் எடுத்து வர நடவடிக்கைகள் வெளியே கசிய ஆரம்பித்து விட்டனவா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. நேற்று முன்தினம் கூட நாங்கள் இந்த தகவலை வெளியிட்டிருந்தோம். செவ்வந்தி அவர்கள் கைது நடவடிக்கையிலும் போல சில ரகசிய நடவடிக்கைகள் கசிய விடப்பட்டிருந்தன. அதே போன்று இந்தோனேசியாவில் இடம்பெற்ற கைது நடவடிக்கையிலும் போது ரகசிய நடவடிக்கைகள் கசிய விடப்பட்டன. இப்போது நிப்ராஸ் அவர்களை புலனாய்வு அதிகாரிகள் நெருங்க முற்பட்ட போது அந்த தகவலும் கசிய விடப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முக்கிய தொடர்பாளராகவும் முக்கிய ரகசிய பல விடயங்களோடு தொடர்பட்டவராக நிப்ராஸ் அவர்களை தேடுவதற்கு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எத்தனித்த போது அவர் நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கின்றார். அப்படியாயின் ஜனாதிபதியினுடைய சந்தேகம்தான் எமக்கும் இருக்கின்றது. நாம் ஊடகத்துறையில் நீண்ட நாட்களாக பயணிக்கின்றவர்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்துகின்ற விடயம், இலங்கையில் இந்த சாட்சியங்களை காப்பாற்றுவது அல்லது விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதாக இருந்தால் உடனடியாக புலனாய்வு கட்டமைப்பையும் புலனாய்வு துறையினுடைய மேற்பார்வையையும் தீவிரப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது என்று நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு நெருக்கடியானதாக இருப்பதாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாது தப்பிச் சென்ற பிள்ளையானின் சகாக்கள் மீளவும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களிடமிருந்து உரிய முறைப்படி வாக்குமூலம் பெறப்பட்டு தண்டிக்கப்படாத குற்றவாளிகளும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அரச முயற்சி செய்யுமா, மேலும் காலம் தாமதிக்குமாக இருந்தால் பல சாட்சியங்கள் சீர்குலைந்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேவேளை நாட்டில் இடம்பெற்று வருகிற துப்பாக்கி சூட்டு படுகொலைகள் இதுவரை காலமும் இடம்பெற்று வந்த திட்டமிட்ட செயல்களின் சூத்திரதாரிகளை கொண்டு சாட்சியங்களை அளிக்கின்ற செயற்பாடாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. சாட்சியங்கள் தப்பிச் செல்வது அல்லது புலனாய்வு துறையிடமிருந்து சாட்சியங்கள் வெளிச்செல்வது என்பது அப்படி இருப்பதாக கூறப்படுகிறது. பாதாள உலக கோஷ்டியின் உட்பூசல்களால் எதிர்பார்க்கப்பட்ட முன்னேற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்படாது விட்டாலும் அவர்களுடைய நெட்வொர்க், அவருடைய வலைப்பின்னல் என்பது தீவிரமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய துப்பாக்கி சூடு அல்லது படுகொலைக்கு இலக்காகாமல் தான் அசாத் மௌலானா அவர்கள் நாட்டில் இருந்து உயிர் அச்சுறுத்தல் காரணமாக தப்பியோடி இருந்தார். மட்டக்களப்புக்கு பிள்ளையான் அழைத்த போது தன்னை படுகொலை செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருப்பதாக தனக்கு அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அவர் தப்பியோடியதாக குறிப்பிட்டார். தப்பியோடும் நபர்களின் படுகொலை அச்சத்தை களைவது அரசாங்கத்தின் கடமையாகும். அப்படி தப்பியோடுகிறவர்களை அரசு சாட்சியாக மாற்ற வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. இத்தகைய சாட்சியங்களை படுகொலை செய்து சாட்சியங்களை அளிப்பதனூடாக உயிர்த்த ஞாயிறு மற்றும் இராணுவ புலனாய்வு ஒட்டுக்குழுக்கள், ஆட்கடத்தல், படுகொலை போன்ற முக்கிய விடயங்களோடு தொடர்புள்ளவர்கள் பல உயர்மட்ட அரசியல்வாதிகள் தம்மை தாமே காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிள்ளையானோடு தொடர்பான சுரேஷ் ஆலை அவர்கள் இன்று வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்த கட்டம் மிக ஒரு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சில வேளை அந்த குறித்த முக்கியமான சாட்சியங்களே, முக்கியமான உளவு அமைப்புகளை இவர்களை தப்பிக்க வைக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு முக்கிய கட்டத்தை நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது நாட்டிலிருந்து தப்பியோடுகின்ற நிகழ்ச்சி நிரலும் அதிகரித்திருக்கின்றது. இன்று பிள்ளையானின் இடமும் பலமும் அல்லது அண்ணனின் தம்பிகள் நாங்கள் என்று கூறிய பல தப்பியோடி விட்டார்கள். தப்பியோடியவர்கள் அத்தனை பேரையும் பார்த்தீர்கள் என்றால் அதற்குரிய தகவல் இராணுவ புலனாய்வு கட்டமைப்பு தான் இருக்கின்றது. பிள்ளையானின் நிழலாக இருந்தவர்கள் அல்லது பிள்ளையானினுடைய உயிர் மூச்சு என்று கூறியவர்களை பார்த்தீர்கள் என்றால் யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு பேரும் இன்று தப்பியோடி விட்டார்கள். இவர்களை இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இவர்கள் பலர் தப்பியோடுகின்ற போது பல கோடிக்கணக்கான பணங்களும் அவர்கள் எடுத்து சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. பிள்ளையான் கிழக்கு மாகாணத்தில் வீதி அபிவிருத்தி என்கின்ற போர்வையில், காப்பெட் வீதி என்கின்ற போர்வையிலும், கொங்கிரீட் வீதி என்கின்ற போர்வையிலும்
பலரிட்ட வீதிகளினுடைய நிலைமை இன்று மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் நாட்டை விட்டு தப்பியோடும் இவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அரசு விரைந்து செயற்படுமா? நிப்ராஸ் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? சர்வதேச போலீசாரின் உதவிகள் நாடப்படுமா? இவ்வாறு பிள்ளையான் விவகாரத்தில் பல விடயம் பேசப்படுகிறது. பிள்ளையான் பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் பல விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள், நீங்கள் அறிந்திராத தகவல்கள் இருக்கின்றன. மட்டக்களப்பு சிறை எவ்வாறு இருந்தது, கொழும்பில் இருக்கக்கூடிய 4ஆம் மாடி எவ்வாறு இருக்கின்றது என்கின்ற பல விடயங்கள் நமது புலனாய்வு செய்தியாளருக்கு கிடைத்திருக்கின்றன. அதனையும் வெகு விரைவில் உங்களிடம் ஒப்புவிக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.